ஹலோ ஆர்டிடி மக்களே, நான் உங்கள் சிவபிரகாஷ். ஸோ டிஎன்பிஎஸ்சி இறுதிச்சுற்று லாஸ்ட் 30 days சேலஞ்சில் இன்றைக்கி டே 7 நீங்கள் படிக்க போகிற டாபிக் இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக் குப்தாஸ். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயே ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டாபிக் தாங்க. அதில் முக்கியமான டாபிக் குப்தாஸ். கண்டிப்பாக இதிலேருந்து கேள்வி வராமல் இருக்குமா என்ன? குப்தா டைனாசிட்டின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் 4 தாங்க. ஃபஸ்ட்டு ஒன் சோர்சஸ், ரெண்டாவது பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, தேர்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேட்டர்ன், ஃபோர்த் ஒன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் லைஃப் ஆஃப் குப்தாஸ். சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் குப்தா டைனாசிட்டியை பற்றி படிக்கிறதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்றதை ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் குறிப்பாக ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அண்ட் லிட்ரரி சோர்சஸ் ரெண்டு இருக்குது. அதில் குறிப்பாக லிட்ரரி சோர்ஸஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். விசாகதத்தால் ஆரம்பித்து காமாந்தகா வரைக்கும் நிறைய இருக்கும், அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் குரோனாலஜிக்கல் ஆர்டர் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃபவுண்டர் ஸ்ரீகுப்தாவில் தொடங்கி கடைசி மன்னன் விஷ்ணுகுப்தா வரைக்கும் யார் என்னென்ன டைம் பீரியடில் ஆண்டாங்க, அவங்களுடைய டைட்டில்ஸ் என்ன, அவங்க என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, என்னென்ன போர்களில் ஈடுபட்டாங்கன்றதை பக்காவாக படிச்சுக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டால் அவங்க நிர்வாகத்தை எப்படி பிரித்து வச்சுருந்தாங்க, டைனாசிட்டியில் தொடங்கி வில்லேஜ் வரைக்கும் என்னென்ன மாதிரியான டிவிஷன்ஸ் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான போஸ்டிங் இருந்துச்சு அப்படின்றத பக்காவாக கவனிச்சிடணும். இதில் ஒரு ட்விஸ்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, பெயர்கள் வாயில் நுழையாது, ஆனால் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் தான். சொல்லி பழகுங்க, கண்டிப்பாக வரும். ஃபைனலி சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் லைஃப் ஆஃப் குப்தாஸ். இது தாங்க வாஸ்டான ஏரியா. இதில் லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் தொடங்கி அவங்களுடைய டேக்ஸ் சிஸ்டம், அவங்களுடைய எக்கானமி, ஆக்குபேஷன், அது இல்லாமல் அவங்களுடைய லாங்குவேஜ் என்ன, விமன்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன, சொசைட்டியில் எப்படிப்பட்ட பிரிவினைகள் இருந்தது அப்படின்றதான் டீட்டெயிலாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்கிடெக்சர் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். அதில் குறிப்பாக என்னென்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பக்காவாக படித்து வச்சுக்கணும். என்ன சார் நான் கேட்கவே தலை சுற்றுதில்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ட்ரெண்ட் என்னன்றதை பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக அடிச்சிடலாம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக கேட்குறது என்னென்னா பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரிலாம் கேட்குறது இல்லை, அதிகமாக கேட்குறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேட்டர்ன், டேக்ஸ் சிஸ்டம், லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், லிட்ரேச்சர்ஸை கொடுத்துட்டு யார் எழுதுனா, அப்புறம் மன்னர்கள் 4 பேரை கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக, இந்த மாதிரி தாங்க கேட்குறாங்க. அசஸ்மெண்ட் பேசிஸில் அதிகமாக கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பக்காவாக படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். பாய்.